ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக போர்களுக்கும் சாதியவாதிகளுக்கும் எடுக்கக்கூடிய ஒரு யுத்த போர். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிரும் எங்க அது திருக்குறள் அண்ணன் விஜய் அவர்கள் கவின் படுகொலைக்கு அறிக்கை விட்டாரா? ஏதாவது போராட்டம் நடத்தினாரா? அஜித் அவர்கள் குடும்பத்துக்கு நேரில் சென்று அவர்கள் அறிக்கை விட்டார். ஏன் கவின் படுகொலைக்கு சொல்லல பிறப்புக்கும் எல்லாருக்கும் குரலை வந்து முன்மொழிகிறார்? பிசிக தலைவர் திருமாவளவன் எல்லாத்தையும் சொல்றாரா? பிஜேபியுடைய மாநில தலைவர் அவர் என்ன வார்த்தை அடையில சொன்னார்? திருச்சா சொன்னார் இருக்கானுங்களா? அதுக்கு எந்த அறிக்கை விடல? பாஜகவும் திமுகவும் தான் எங்களுடைய எதிரிகள் அப்படின்னு நாங்க சொல்றாங்க. நடிகர் தான் அவர் நடிகர் நிரூபிக்க வேண்டியது இருக்கு. நடிகர் ஒரு நடிகர் தான். தலைவராயிட்டாரு. தலைவருக்கான ஒரு இதே காரணமே. கல்லாப்பட்டியில உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல? எந்த கல்லாப்பட்டி? கருத்தில் ரீதியான கூட்டணி புரியுதுங்களா? ஆதரவு அவர்களை முகநூல் பக்கத்திலும் அல்லது தொடர்பு கொண்ட போதும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு எங்களுடைய தலைவரை எந்த கொம்பனும் விலைக்கு வாங்க முடியாது. வாய்ச்சவடார்களுக்கு எல்லாம் 2026 கால மக்கள் பதில் சொல்வார்கள். பாஜக காலூன்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? சாதி அடிப்படையில் ஒடுக்க பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் எதிரி. விடுதலை சிறுத்தை தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய சீமான் அவர்கள் நாளை அம்பேத்கர் அவர்களையும் இழிவுபடுத்துவார் என்கிற எழுச்சி தமிழர்கள் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பே சொன்னாங்க. அம்பேத்கருக்கு முன்பே இந்த சாதிய ஒழிப்பை பேசினாங்க அப்படின்னு சொன்னாரு. இதுல பெருமையா தானே இருக்கு. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிறோமே தவிர நான் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் கிடையாது. கொள்கை வெள்ள களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். சிந்திய ரத்தம் மீன் போகாது, சிறுத்தைகள் கூட்டம் பின்வாங்காது. இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாயும் சிறுத்தைகள் நாங்கள். திருமாவளவரின் தம்பிகள் நாங்கள் இருக்கிறோம். அக்னி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திருமா மீது தீராத பற்றும் அன்பும் கொண்ட திருமா காதலர். பல்வேறு வகையிலான கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2026 தேர்தலுக்கான அரசியல் களம் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்களுடைய வேட்பாளர்களை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்? இது சனாதனவாதிகளுக்கும் சாதி அடிப்படையில் பிளவுபடுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய சாதியவாதிகள் சனாதனவாதிகளை எதிர்த்து ஒரு ஜனநாயக போராக இது நடைபெறுகிறது. இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு தேர்தலாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் முற்போக்கு சிந்தனையுடையவர்களாக, சாதியத்தையும் மதத்தையும் எதிர்க்கக்கூடியவர்களாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதற்கு அப்படியே எதிராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சாதி அடிப்படையிலும் மதத்தின் அடிப்படையிலும் பிளவுபடுத்த வேண்டும் என்கிற அந்த கொள்கையை இங்கு தமிழ்நாட்டில் எப்படியாவது பரப்ப வேண்டும் என்கிற எண்ணத்தில் அதிமுகவின் வழிவகையில் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற சங்கி கும்பல்கள் இங்கு காலூன்ற நினைக்கிறார்கள். அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உருவாக்கி முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை அது ஒருபோதும் நடக்காது. ஏனென்றால் இன்று சனாதனவாதிகளையும் சாதிய கும்பல்களையும் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருப்பதில் விடுதலை சிறுத்தைகளும் எங்களுடைய எழுச்சி தமிழரும் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார். தொடர்ந்து அவர்களை எதிர்த்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறார். இது வரலாறு பேசுகிறது. எனவே இந்த 2026 தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக போர்களுக்கும் சாதியவாதிகளுக்கும் எடுக்கக்கூடிய ஒரு யுத்த போர். இது அப்படிதான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் இடையில வந்து நாங்க டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இது முக்கியமா சொல்ல போனோம்னா ஒரு கருத்தியல் இருக்கணும். கருத்தியல் ரீதியான போராதான் நாங்க வந்து அதை பார்க்கிறோம். இதை வந்து கருத்தியலே இல்லாமல் ஒரு அட்டை படங்களை வச்சுக்கிட்டு ஒரு எப்படி சொல்றது, அம்பேத்கர், பெரியார் இவர்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும்போது குரல் கொடுக்காமல் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இந்த டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் அந்த சொல்லாடல் பொருந்தவில்லை. அந்த ஒரு போர் இங்க நடக்கவில்லை. டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கு தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படி அது அந்த மாதிரி தானே களம் இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். அது வந்து இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கொள்கை இருக்கிறது. எப்படிதான் எங்களுடைய முரண்பாடு இருந்தாலும் கூட திமுக ஆட்சி சரியில்லை அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்கு எப்படிதான் ஒரு முரண்பாட்டு கருத்துக்களை அவர்கள் முன்வைத்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. புரியுதுங்களா? இவங்க எந்த கொள்கைன்னு சொல்லுங்க. நீங்க பாத்துறீங்க, ஒரு நெறியாளரா இருக்கீங்க. இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிரும். எங்க அது திருக்குறளுங்க? அதையோ உங்க கொள்கையா வச்சிருக்காங்க. அது திருக்குறளுங்க. திருக்குறளில் வரக்கூடிய ஒரு வரிகள். அந்த வரிகளுக்கு ஏற்றவாறு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றால் சாதி அடிப்படையில் அந்த திருக்குறளை அடிப்படையா அவங்க சரிங்க அவங்க சொல்ற மாதிரி வருங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்
சாதி அடிப்படையிலும் மதத்தின் அடிப்படையிலும் பிளவுபடுத்தக்கூடிய எந்த பிரச்சனைகள் வந்தாலும் குரல் கொடுக்கணும். எந்த பிரச்சனை குரல் கொடுத்திருக்காரு சொல்லுங்க பாப்போம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் கவின் படுகொலைக்கு அறிக்கை விட்டாரா, ஏதாவது போராட்டம் நடத்தினாரா? அதை விட முக்கியமான ஒன்று என்னன்னா, காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டார். காவல்துறை அடித்து கொல்லப்பட்ட அண்ணன் அஜித் அவர்கள் இருக்காருல்ல, அவங்க குடும்பத்துக்கு நேரில் போனார். பார்த்திருப்பீங்க, நெறியாளரை போய் பார்த்து அந்த குடும்பத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் சொன்னார். அஜித் அவர்களின் குடும்பத்துக்கு நேரில் சென்று அவர்கள் அறிக்கை விட்டார் அவர்களுக்கு ஆதரவாக. ஏன் கவின் படுகொலைக்கு சொல்லல? பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் என்று கருத்தில் வச்சிருக்கிறார். பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் குரலை முன்மொழிகிறார். அப்படி இருக்கக்கூடிய கவின் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் ஏற்றவோ அல்லது போராட்டம் நடத்தணும்ல, ஆர்ப்பாட்டம் நடத்தணும்ல நடத்தியிருக்காரா? விஜய் எந்த விஷயத்துக்கும் குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க கொடுக்கலங்க, திருமா எல்லாத்துக்கும் கொடுக்குறாரா? ஏங்க அம்பேத்கரையும் ஒரே ஒரு நிமிஷம், விசிக தலைவர் திருமாவளவன் எல்லாத்துக்கும் சொல்றாரா? ஏங்க கேள்விக்கு கேள்வி கேட்கிறீங்க, கேள்வி கேட்க பதில் என்னிடம் இருக்கிறது, நான் சொல்கிறேன். சொல்றதுக்கு நேர்காணல வேற எதுக்கு? நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் கொள்கை தலைவரா வச்சிருக்காரு. அம்பேத்கரை பத்தியும் பெரியாரை பத்தியும் அல்லது அஞ்சலை அம்மாளை பத்தியும் அல்லது வேலுநாச்சியாரை பத்தியும் எந்த மேடையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார்? இதை சொல்லுங்க. அம்பேத்கரை பத்தி எத்தனை நிமிஷம் பேசியிருக்காரு? பெரியாரை பத்தி எத்தனை நிமிஷம் பேசியிருக்காரு? அவர்கள் கொள்கை வழிகள் என்ன நடத்திருக்காரு? அம்பேத்கர் என்ன எதுக்காக போராடினாரு சொல்லுங்க? சாதி ஒழிக்கணும், சமத்துவத்தை நிலைநாட்டணும், சகோதரத்துவம், சமூக நீதிக்காக போராடியவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். எந்த நீதி சமூக நீதிக்கு எங்க சமத்துவ குரல் எழுப்பினா, எங்க சாதி ஒழிப்பு குரல் களத்துல நின்ன சொல்லுங்க. எனக்கு ஒரு அம்பேத்கருடைய படத்தை தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி பயன்படுத்துது? ஏங்க நல்லா புரிஞ்சுங்க. விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை தலைவர்கள் முக்கியமான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். விசிகா பயன்படுத்துங்களா? தவிர்த்து நீங்க இதுதான் சனாதனம். விசிகாவை தவிர்த்துன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இதுதான் உங்களுக்கு எங்களோட சனாதனம். விசிகாவை தவிர்த்துனா விசிகாவுக்கு அப்புறம் யார் யூஸ் பண்றாங்க? அதுதான் சொல்றேன், அதுதான் நான் சொல்றேன் கேளுங்க. என்னுடைய சமூகத்தை சார்ந்த, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் நெடுஞ்செழியன் இருக்காருல்ல, அவர் பிறந்த சமூகத்தில், அதாவது அந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய எந்த சமூகமா இருந்தாலும் சரி, பாதிப்பு ஏற்படக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்த ஏதாவது ஒரு தலைவர் உருவாகி இருப்பாங்க. அந்த தலைவர் மட்டும்தான் குரல் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதானே சனாதனம். இப்ப நான் கேக்குறது எல்லாருமே கேக்குறது விடுதலை சிறுத்தைகள் பயன்படுத்துறது அம்பேத்கருடைய படத்தை வேற எந்த கட்சி பயன்படுத்து நான் கேக்குறேன். நேற்று உதயநிதி அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை திறந்து வச்சிருக்காரு, பாத்தீங்களா? அம்பேத்கர் சிலையை திறந்து வைக்கிறது மேடைகள்ல பயன்படுத்துறாங்களா சொல்றீங்க? புரட்சியாளர் அம்பேத்கர் திமுகவுடைய இப்போ சமூக நீதி பேசக்கூடிய திராவிட மாடல் அரசு பயன்படுத்துறாங்க, அம்பேத்கருடைய படத்தை பயன்படுத்துறாங்க, அந்த சிலை எங்க படத்தை பயன்படுத்துறாங்க, அவங்களுடைய கொள்கையில் நடக்கிறாங்க. இன்னைக்கு முத்தமிழர் கலைஞர் இருக்காருல்ல, முத்தமிழர் கலைஞர் அவர்கள் வயசார் படையில அம்பேத்கர் கலைக்கல்லூரி பேர் வச்சிருக்காரு, பாத்தீங்களா பாக்கலீங்களா? அதெல்லாம் பாமகவுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் கொடுத்தா எல்லா இடத்துலயும் அம்பேத்கருடைய படத்தை வச்சிருக்காரு. எங்க கொள்கைகளை கிளம்புறாரு? எங்கெங்க கொள்கைகளை கிளம்புறாரு? இப்போ திமுகவும் தங்களுடைய மேடைகள்ல பயன்படுத்தல, சில கொள்கைகளை கிளம்புறாங்க. திமுக செயல்படுறாங்களா? சரிங்க, நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி இது போல சொல்றீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அம்பேத்கருடைய சிலையை நிறுவிருக்காங்க சொல்றீங்க. ஏன் அம்பேத்கர் படத்தை பேனர்ல போட மாட்டாங்க? அதேதான் கேள்வி. பாமக பயன்படுத்தல கேக்குறீங்கல்ல, திமுக ஏன் பயன்படுத்தல? எங்க திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தில் இருந்து கொண்டு, ஆட்சியில் இருந்து கொண்டு இன்னைக்கு பல்வேறு அம்பேத்கர் பல்வேறு இடங்கள்ல சிலைகளை நிறுவுறாங்க. பல்வேறு இடங்களில் ஆட்சி அதிகாரத்துல இருந்தா அம்பேத்கருடைய படத்தை பயன்படுத்த கூடாதா? பயன்படுத்துறாங்க. பயன்படுத்துறாங்க. இதுதான் சனாதனம். ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள அனைத்து அந்த தோழமை விடுதலை சிறுத்தைகள் உட்பட தோழமை சக்திகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது மதிமுக உட்பட அனைத்து தோழமை கட்சிகளும் அம்பேத்கர், தந்தை பெரியார், கார்ல் மார்க்ஸ் உள்ளிட்ட தலைவர்களை கொண்ட கொள்கை தலைவர்களாக பயன்படுத்துறாங்க. திமுக ஏன் பயன்படுத்தல? அதான் கேள்வி. எங்க திராவிட முன்னேற்ற பயன்படுத்தல? எங்க நீங்க சிலையை நேற்று நிறுவிருக்காருன்னு சொல்றேன், அந்த சிலைக்கு ஓபன் பண்றாருன்னு சொல்றேன். என்னங்க நீங்க இவ்வளவு பேசுறீங்க? எங்க கொள்கை வேலை அவங்க களமாடுறாங்க நான் சொல்றேன். கூட்டணி கட்சிகளுடைய கொள்கை தலைவர்களை அவங்க அரவணைக்கிறாங்கன்னு சொல்றேன். நீங்க இதுக்கு மேல பேசுறீங்க. சனாதனவாதிகள், சாதியவாதிகள் இந்த காலம் நினைக்கிறாங்க, அதை எதிர்த்து குரல் கொடுங்க. இன்ன வரைக்கும் விஜய் பிஜேபி எதிர்த்து ஒரு அறிக்கை கூட விடுங்க. பிஜேபியினுடைய மாநில தலைவர் அவர் என்ன வார்த்தை அடையில சொன்னார்? திருச்சா சொன்னார், ராம இருக்கானுங்களா? அதுக்கு எந்த அறிக்கை விடல? நீங்க படம் அந்த நடிகர் விஜயனுடைய படம் நீங்க முடக்கப்பட்டிருக்கு, தடை செய்யப்பட்டிருக்குது. அதுக்காக என்னங்க பிஜேபி எதுங்க காணொலி மூலமா இன்னைக்கு கரூர் பிரச்சனைக்கு எங்களுடைய நம்முடைய சிஎம் அவர்களை திட்டினார்ல, சிஎம் அவர்களை விமர்சித்து பேசினார்ல, சிஎம் அவர்களை கண்டனத்தை தாக்குனார்ல. நீயா இந்த படத்தை தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று நீயா பிஜேபியினுடைய தலைவர் அவர்கள் மோடி அவர்கள், அமித்ஷா குரல் எழுப்புற ஒரு காரணம். பாஜகவும் திமுகவும் தான் மறைமுக கூட்டணியில் இருக்காங்க. இதுதாங்க எதிர் துருவமாக இருந்து போராடுங்க. எதிர் துருவம் அப்படி ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாங்களும் தான் சொல்லுவோம் பிஜேபியும் தமிழக வெற்றி கழகம் மறைமுக கூட்டணின்னு.
அப்படித்தானே இருக்குது. ஒரு குரல் கூட கொடுக்கல, ஒரு போராட்டம் கூட அவங்களை எதிர்த்து நீ ஆர்ப்பாட்டம் நீ வந்து நடத்தல. நீ அப்ப வந்துட்டு மறைமுக கூட்டணி நாங்க தான் சொல்லுவோம். இதுல என்ன இருக்குது? இது ஓப்பன் டாப்பா இருக்குது. மறைமுக கூட்டணியில இது பி டீம் தான். இது ஓப்பன் நாங்க அடிச்சு சொல்லுவோம். நாங்க விஜய் தெளிவா சொல்றாரு, பிஜேபியினுடைய மறைமுக தெளிவா சொல்றாரு, கொள்கை கூட்டணியும் பாஜகவும் திமுகவும் தான் எங்களுடைய எதிரிகள் அப்படின்னு நாங்க சொல்றேங்க. நாங்க எதிர்த்து போராட்டம் நடத்துறோம். பிஜேபி எதிர்த்து நாங்க பிஜேபி எதிர்த்து வந்துட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், கண்டன அறிக்கை விடுறோம். அவங்க எதிர்த்து தொடர்ந்து களத்துல நிக்கிறாங்க. அவங்க எந்த காலத்துல நின்னாங்க பிஜேபி எதிர்த்து? ஒரு அறிக்கை காட்டுங்க. நானு வாக்காளர் சீர்திருத்தம் பண்ணாங்கல்ல, எந்த சீர்திருத்தம் பண்ணாங்க? வாக்காளர் சீர்திருத்தம் பண்ணாங்கல்ல, அதை எதிர்த்து இப்ப தாவேகா போட்டி ஒரு இதாலே எத்தனை பிரச்சனைங்க தொடர்ந்து பிஜேபி வந்து எதிர்த்து தமிழக வெற்றி கழகத்து தொடர்ந்து வந்து பிரச்சனையை வந்து பிஜேபி கொடுக்குறாங்க. தாவேகா போராட்டம் நடக்க எங்க அனுமதி கிடைக்குது? எங்க அனுமதி கிடைக்குது? எந்த அனுமதி? எல்லா கட்சிகளுக்குமே பிரச்சனை இருக்குங்க. நாங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து சராசரியா வந்து இந்த இயக்கத்துல வந்து வரல. கடந்த 35 வருஷமா இந்த அரசியல் காலத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் பயணித்து வருகிறது. எத்தனையோ காவல்துறையால் எங்களுக்கு வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறை நிகழ்ந்து இருக்குது. இன்னைக்கு இல்ல, 35 வருஷமா இருந்திருக்கு. அதெல்லாம் தாக்கு பிடித்துதாங்க இன்னைக்கு அரசியல் காலத்துல நின்றுட்டு இருக்கோம். அதே மாதிரி வாங்க, விசிகா எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணுதா? ஏங்க எங்களுக்கு சாதிவாதிகளுக்கு சாதிக்கு மட்டும் தான் போராட்டம் பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் போராட்டம் பண்றாங்க. எதுக்கு நாங்க போராட்டம் பண்ணோம்? சரி, எதுக்கு போராட்டம் பண்ணல சொல்லுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவி பாதிக்கப்பட்டாங்க, அதுக்கு தாவேகா இறங்கி போராட்டம் பண்ணாங்க களத்துல. நான் சொல்லட்டுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய ஒண்ணுதான் நீ வந்து அவங்க போராட்டம் அவங்க தான் எதிர்த்து ஏன் பண்ணலன்றதுதான் கேள்வி. எல்லாத்துக்கும் காலத்துல போராடக்கூடிய திருமா அவர்கள் திமுகவுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த அவலத்துக்கு ஏன் போராட்டம் பண்ணாங்க? அறிக்கை விட்டுருக்காரு எங்க தலைவர். எங்க தலைவர் பாஜகவுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாஜக கொண்டு வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி இருந்து கொண்டே பல போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள், புரியுதுங்களா? கவிஞருடைய படுகொலைக்கு சுஜித்துடைய தாயை கைது செய்யணும் எங்க தலைவர் அறிக்கை விட்டுருக்காரு. எங்க தலைவர் வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, புரியுதுங்களா? அதை புரிஞ்சுங்க. நீ கூட்டணியில் இருக்கிறாரு, சுஜித்துடைய தாயை ஏன் நீங்க கைது செய்யலாம், அவங்க மேல எஃப்ஐஆர் போடல அப்படின்னு சொல்லிட்டு எங்க தலைவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. எந்த அரசாங்கத்தை நோக்கி? இந்த கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை தாங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு நோக்கி. இது எப்படிங்க பண்ண முடியும்? உங்க தலைவர் வந்து அறிக்கை விட்டா அது வந்து பவர்ஃபுல்லானது. விஜய் அறிக்கை விட்டா உடனே ட்விட்டர்ல அரசியல் பண்றாரு, களத்துக்கு வர மாட்டாரு. அறிக்கை விடலையாங்க. நான் சொல்லட்டுமா? பனையர் விட்டு எத்தனை நாள் வந்துருக்கா சொல்லுங்க. அவர் வர விடுறாங்களா வெளியே? எங்க அவர்கள் நடத்தக்கூடிய கூட்டங்கள்ல அவர் தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? மக்களை நேரடியாக சந்திக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஆனா காவல்துறை அனுமதி கிடைக்க மாட்டுது. திட்டமிட்டு சிலர் சூழ்ச்சியால எங்களை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏங்க நல்லா தெளிவா சொல்றேங்க. தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் எந்த சாதிய உண்மத்தோடு இந்த அரசியலுக்கு வந்தாருங்களே தெரியல. பாதிக்கப்படும் போது அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்று நீ நேரில் வர வேண்டாம், அதற்கான ஆர்ப்பாட்ட அறிக்கை மாவட்டத்தில் தலைநகரத்தில் நடத்த போறாங்க. மாவட்ட செயலர் இருக்காங்களா இல்லையா அந்த கட்சியில? அவன் மாவட்ட செயலர்கள் அனுமதி கிடைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அது ஏங்க இது எப்படியே நடத்த? இது ஜனநாயக நாடுங்க, எல்லாத்திற்கும் அனுமதி உண்டு. அனுமதி நடத்தாமலாம் வந்து ஊரா போயிட்டு மாவட்டம் தோறும் வந்து சுற்றுப்பயணம் பண்ணாங்களா? வேலூர்ல இப்ப ஒரு கூட்டம் நடத்தினார்ல, அவன் பார்த்து படிச்சாரு. அந்த கூட்டத்துக்கு அனுமதி வந்து தாமதமா தான் கொடுக்குறாங்க. நடிகருங்கிட்ட நிரூபிச்ச கூட்டம் சொல்றீங்க அப்படித்தானே? இந்த வேலூர்ல நடிகர் தான். அவர் நடிகர் நிரூபிக்க வேண்டியது இருக்கு. நடிகர் ஒரு நடிகர் தான். அதான் தலைவராயிட்டாரு. தலைவருக்கான ஒரு இதே காணுமே. தலைவருங்கிறாரு, அந்த அப்படியே பார்த்துட்டு அந்த இதுல இருக்கக்கூடிய அப்படியே வந்து பேசுறாரு. அப்படியே ஜெராக்ஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க எதனால பேசுறீங்கன்னா, இப்போ சமீபத்துல ஆதவ அர்ஜுனா பேசினார். என்ன பேசினாரு? விசிகாவுல வந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இப்போ 20 பேர் கிட்ட தான் இருக்காங்க. மறுநாள் மத்தவங்க எல்லாரும் ராயபுரத்தி தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம் நடக்கும்போது தலைவர் அந்த தலைவரை பற்றி அவர் என்ன பேசினாரு பேசிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்கணும், புரியுதுங்களா? இல்ல பார்த்தோம், சொல்லுங்க. என்ன சொன்னாரு? சொல்லுங்க. என்ன சொன்னாரு? என்னுடைய கொள்கையாசன் எழுச்சி தமிழர் சொல்லிருக்காரு. கொள்கையாசன் சொல்லியாச்சு, அது சொல்றாரு, அது இல்லன்னு சொல்லல. அப்படி அடிச்சிருக்குங்க. ஆதவ அர்ஜுனா அவர்களை முகநூல் பக்கத்திலும் அல்லது தொடர்பு கொண்ட போதும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்காரு. அவரு எங்க கட்சி தொடர்கள் இருக்கும்போது நாங்க 20 பேரா வாங்க 20 பேர் வரோம்னு சொல்லிட்டு நாங்க மெசேஜ் பண்றோம், மெசேஜ் அட்டன் பண்ணல, புரியுதுங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு, புரியுதுங்களா? ஆதவ அர்ஜுனா கால் பண்றோம், சுவிட்ச் ஆஃப் பண்றாரு. முகநூல் பக்கத்துல அவரை நாங்க விமர்சித்து பேசுறோம், புரியுதுங்களா? 20 பேரை நாங்க அவர் நான் சொல்ல நல்லா கேட்டுங்க. வெள்ளும் ஜனநாயக மாநாட்டில் அவர் இணைந்தார். எங்களுடைய கட்சியில் இணைந்த ஒரு 2 மாதத்தில் ஒரு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அழகு பார்த்தவங்களுடைய எழுச்சி தமிழர்கள் நன்றி அறிவில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆதவ அர்ஜுனா அவர்கள். அதையும் தாண்டி வெறும் 20 பேர் உங்களுக்கு அவர் இணைஞ்சாரா? 20 என்றோ 30 என்றோ சுருக்க முடியாது, புரியுதுங்களா? கருத்தியல் ரீதியாக எந்த கொம்பனாலும் விலைக்கு வாங்க முடியாத ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் ஒரு பேர் இயக்கமாக இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது, புரியுதுங்களா?
நீ கருத்தில் இருந்தாங்க எதுவுமே பண்ணவே முடியாது. எழுச்சி தமிழர் முதல்ல வந்துட்டு ஆதவ பேசிய கருத்துக்கு எங்களுடைய தோழமைகள், எங்களுடைய தோழர்கள், எங்களுடைய கட்சியை சார்ந்த தோழர்கள் அனைவரும் அவர்களுக்கு பதிலடி கொடுத்தார்கள். இணையதளத்தில் சரி அல்லது அவர்களுக்கு கால் பண்ணியும் சரி, அழைப்பு எடுத்தும் சரி, புரியுதுங்களா? அந்த அழைப்பு, அந்த அடிக்கு தான், அந்த திருப்பி அடிச்ச அடிக்கு தான் இன்னைக்கு மறுநாள் வந்து ராயபுரத்துல வந்துட்டு என்னுடைய தலைவர் வந்து கொள்கையாசன் எழுச்சி தமிழர்னு சொன்னார். புரியுதுங்களா? எங்களுடைய தலைவரை எந்த கொம்பனும் விலைக்கு வாங்க முடியாது. அப்படி திமுக கூட்டணிய விஜய் ஒரு விஷயம் சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? அண்ணா அறிவாலயத்து பக்கத்துல நிழலுக்கு ஒதுங்குறவங்க எல்லாம் கூட கூட்டணியில சேர்த்துட்டு இந்த கல்லாப்பேட்டி கூட்டணி, கல்லாப்பேட்டி கூட்டணி தான் இது திமுக கூட்டணி. அந்த கூட்டணியில தான் விசிக போயிருந்து. நான் சொல்லட்டுமா? இப்ப இருக்கு அப்படி விசிக அவர் குறிப்பிட்டு சொல்லல, நீங்க அந்த கூட்டணியில தான் விசிக இருக்குன்ற அப்படி சொல்ல. நான் தெளிவா சொல்லட்டுமா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இன்னும் சில கட்சிகள் வரலாம் இல்லையா? வந்தாங்களா? புரியுதுங்களா? வரலாம் இல்லையா அப்படின்னாரு. இவர் நடிகர் விஜய் விக்கிரவாண்டியில வந்துச்சா? இன்னரைக்கும் வரல. யார் வந்தாலும் தெம்பு இருக்கு, இருங்க. ஜனவரி மாசம் எல்லாம் கண்டிப்பா வந்துரும், எல்லாருமே புதிய புதிய கட்சிகள் வரும்னு அவங்க கட்சியினுடைய இருக்கக்கூடிய தோழமைகள் எல்லாமே அந்த கட்சியில் இருக்கவங்களும் சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனை கூட்டணி கட்சிகள் ஒரு கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க சொல்லுங்க. கட்சியில இணைஞ்சாங்க, இணையல, தனித்து போட்டியிட இருக்கு அப்படின்னு 2026 இந்த வாய்ச்சவடார்களுக்கு எல்லாம் 2026 கால மக்கள் பதில் சொல்வார்கள். இப்போ தமிழ்நாட்டுல 4 முனை போட்டியா இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணி இருக்கு. அப்புறம் நாம் தமிழர் கட்சியும் தனியா போட்டிடுறாங்க. அதிமுக தனியா போட்டிடுறாங்க. தலைமைன்னு தயவு சொல்லாதீங்க பிளீஸ். மோடியோட தலைமை ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக மோடி அவர்கள் வந்து நீ கைப்பற்றிட்டு அவருக்கு கீழே தான் நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி இயங்கி கொண்டிருக்கிறார். அதனால திட்ட தெளிவா சொல்லுவேன். ஏன்னா பாட்டாளி இது கேளுங்க, முதலமைச்சர் வந்துட்டு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடின்னு யாருங்க சொல்லியிருக்காரு? எங்க சொல்லியிருக்காரு? நல்லா தெளிவா சொல்றீங்க, தெளிவா போய் பாருங்க, நல்லா தெளிவா சொல்லுங்க. அந்த கூட்டணி கட்சி இருக்காங்க, இன்னைக்கு தினகரன் இருக்காரு, எடப்பாடியுடைய பேச்சுவார்த்தை நம்பிய கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சியை சேர்ந்த அன்புமணி அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி அந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு. இவங்க இருவரையும் இணைத்தவர் வந்து பிஜேபி. இவங்க 2 பேர்த்தையும் இணைத்தது பிஜேபி. இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ள பிரச்சனைனா எங்க போறாங்க? இவங்களேவா செயற்குழு பொதுக்குழு கூட்டி இவங்களேவா வந்து அந்த கட்சி பிரச்சனை தீர்க்கிறாங்க. உடனே காரடு கட்சி போய் மறைச்சுக்கிட்டு அங்க போறாரு. எங்க போறாரு? கூட்டணியில இப்போ உண்மையை சொல்றேங்க, சனாதனவாதிகளுக்கும் சாதியவாதிகளுக்கும் எதிராக ஜனநாயக சக்திகள் நடத்தக்கூடிய ஒரு போர், ஜனநாயக போர். இது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒரு அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைப்பதிலும், இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைப்பதிலும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஒருங்கிணைப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய தாக்கத்தை அவர்களுக்கு எழுப்பியிருக்கிறது. அதனால் அதிமுக கூட்டணியில பிரச்சனை ஏற்பட்டா டெல்லிக்கு போறாங்க அமித்ஷாவை தேடி. இப்போ திமுக கூட்டணியில பிரச்சனை தான் அண்ணா அறிவாலயம் போறீங்கல்ல, எதுக்கு? அததாங்க சொல்றேன் நானு. அவங்களும் காங்கிரஸ் கிட்ட போலியா? அதை புரிஞ்சுக்கணும்ல. காங்கிரஸ் கிட்ட போலியா? எங்களுக்கு வந்து தலைமை தாங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. புரியுதுங்களா? கிட்டத்தட்ட 65-60 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டிலே ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அது. புரியுதுங்களா? எல்லா கிராமங்களையும் கிளைகளை கொண்ட கழகம். அந்த கட்சி தான் நாங்க வந்துட்டு கூட்டணியில வச்சிருக்கோம். கூட்டணி கட்சியின் தலைவர் தமிழ்நாட்டுல திமுக ஆளுங்கட்சியா இருக்கு, அதனால நீங்க போறீங்க. அவங்க பாஜக வந்து மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கு, அங்க போறாங்க. அதுதான் சொல்றேன், அவங்க மத்தியில. அதுதாங்க தவறான பார்வை நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து தமிழகத்துல எப்படியாவது பிஜேபி காலூன நினைக்கிறது, அதற்கு வழிவகை விடுகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பாஜக காலூன நினைக்கிறதுல என்ன தப்பு? எங்க சாதி உண்மையை உடைச்சு சொல்றாங்க. இதுதாங்க தவறான பார்வை. சனாதன இன்னைக்கு சாதி அடிப்படையிலும் மதத்தின் அடிப்படையிலும் பிளவுபடுத்துதுங்க. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நெறியாளர் வந்துட்டு இந்த கேள்விகளை நீங்க கேட்பதற்கு சாதி அடிப்படையிலும் சனாதன அடிப்படையிலும் இருக்கு. நல்லா சொல்றது இல்ல, சாதி அடிப்படையிலனா இன்னைக்கு இவன் தான் கோயில் கருவறைக்கு போகணும், இவன் போக கூடாது. புரியுதுங்களா? இதற்கு எதிரானது என்ன தெரியுமா? அனைத்து சாதியினரும் வச்சிருக்காம திராவிட முன்னேற்ற சொல்லுது. இது நாங்க ஏன் திமுக கூட்டணியில் இருக்கிறோங்கிறத இதுதாங்க காரணம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு இதற்கு எதிரான கருத்துக்களுக்கு எங்களை முன்வைக்கிறாங்க. நாங்களுக்கு முதன்மையான கருத்தில சாதி ஒழிப்பு தான். சாதி அடிப்படையில் ஒடுக்க பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் எதிரி. விடுதலை சிறுத்தைகள் மதத்தின் அடிப்பில் பிளவுபடுத்தக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் எதிரி. அந்த அனைவரும் விட முழு கருத்தை வந்து சாதி அடிப்பில் மதத்தின் அடிப்பில் பிளவுபடுத்தக்கூடிய ஒரு இயக்கம் தான் பாஜக தான் சாதியை பாக்குது. இப்ப திமுக பாக்குறது இல்லையா? உண்மை ஏங்க, நீங்க தான் அந்த இவங்க எல்லாமே எங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது,
அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம், சமூக நீதி விடுதி ஏன் இன்னும் ஆகல, சமூக நீதி விடுதி இன்னைக்கு பல்வேறு இந்த சமூகத்திற்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சாதி அடிப்படை பிளவுபடுத்தக்கூடிய இந்த கால சூழலில் இவர்கள் எல்லா மக்களும் ஈக்குவாலிட்டி என்கிற அந்த முயற்சி எடுக்கிறாங்க, அந்த முன்மொழிகிறாங்க. அதுதாங்க அவங்க கூட இருக்கிறதுக்கான. என்ன சொல்றாருன்னா, இப்ப திமுக ஆளுங்கட்சியா இருந்துட்டு இருக்கு, எல்லா அதிகாரமும் இருக்கு, அறநிலையத்துறை இவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஆனா இன்னமும் கூட சமஸ்கிருதம் இங்க வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. அதையே மாத்த முடியல. இவங்க என்ன இந்த சனாதனத்தை ஒழிக்க போறாங்க? சொல்லட்டுமா? நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் அந்த மாநாட்டில் சொல்லியிருக்காரு. என்னமா சொல்லியிருக்காரு? அயோத்திதாசர் பண்டிதரும் அயோத்திதாசர் பண்டிதரை விட அல்லது ரட்டமலை சீனிவாசரை விட பெரியவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மேடையில பேசியிருக்காரு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய சீமான் அவர்கள் நாளை அம்பேத்கர் அவர்களையும் இழிவுபடுத்துவார் என்கிற எழுச்சி தமிழர்கள் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பே சொன்னார். அது அன்றைக்கு நடந்ததுங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு அம்பேத்கர் அவர் இழிவுபடுத்தியிருக்காரு. ரட்டமலை சீனிவாசரும் அயோத்திதாசர் பண்டிதரும் யாரு? பெரியாருக்கு முன் திராவிடத்தை கட்டி காத்தவர்கள். பெரியாருக்கு முன் அயோத்திதாசர் பண்டிதரும் ரட்டமலை சீனிவாசரும் திராவிடம் இப்போது உருவியதல்ல, பெரியாருக்கு பின் உருவாக்கியது அல்ல. அதுக்கு முன்னாலே எங்களுடைய பாட்டன் முப்பாட்டனாக அவங்கள பெருமையா தானே சொல்லியிருக்காரு. யாரு சொல்லியிருக்காரு? எங்க அம்பேத்கர் தாழ்த்தி பேசியிருக்காருங்க. அம்பேத்கருக்கு முன்பே அயோத்திதாச பண்டிதரும் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் அம்பேத்கருக்கு முன்பே இந்த சாதிய ஒழிப்பை பேசினாங்க அப்படின்னு சொன்னாரு. இதுல பெருமையா தானே இருக்கு. அதுதான் சொல்றேன். அம்பேத்கரை விட பெரியவங்க, அம்பேத்கரை விட பெரியாரு, அம்பேத்கருக்கு முன்னோடிகள் சொல்லியிருக்காரு. அம்பேத்கருக்கு முன்னோடிகள் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஏங்க அதுதாங்க சொல்றேன். அவங்கள அம்பேத்கர் எங்களுக்கு முன்னோடி தான், அம்பேத்கரை விட முன்னோடி கிடையாது. அம்பேத்கரும் பெரியாரும் காரல் மார்க்ஸ், அயோத்திதாச பண்டிதர், ரட்டமலை சீனிவாசர் இவங்க எல்லாருமே எங்களுக்கு முன்னாடி தான். இவங்க எல்லாமே சாதி ஒழிப்பையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் எல்லாமே எங்களுக்கு பேசியிருக்காங்க. புரியுதுங்களா? அந்த காலத்துல போராடி இருக்காங்க. அவங்க கொள்கை வழிகள், அவங்க கருத்தில் இருக்காங்களா? நீ விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக என்று களமாடி கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? இந்த திமுகவுடைய பத்தி நீங்க கேட்கறதுனா, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் கிடையாது. கூட்டணியில இருக்கீங்கல்ல? கூட்டணியில இருக்கிறேங்க. நான் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கூட்டணியோடைய அடித்தளமே வீசிக்காதானே? நல்லா சொல்றது கேளுங்க. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிறோமே தவிர நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் கிடையாது. எனக்கு என்று ஒரு கிளை இருக்கிறது. எனக்கு 234 தொகுதியிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் எனக்கு ஒரு முகாம்கள் இருக்கிறது. கிளைகளை கொண்ட கழகம் விடுதலை சிறுத்தைகள். புரியுது? கல்லாப்பெட்டியில உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல? எந்த கல்லாப்பெட்டி? இதெல்லாம் கேள்வி. புரியுதுங்களா? அதான் அதே மாதிரி வாங்குறவங்கள்ட்ட போய் கேளுங்க. எங்கள்கிட்ட நாங்க கருத்தில் ரீதியான கூட்டணி. புரியுதுங்களா? கருத்தில் ரீதியா களமாடக்கூடிய இயக்கம். சாதிவாதிகளுக்கு மதவாதி. திரும்ப திரும்ப சொல்றேன். எத்தனை தாட்டி கேட்டாலும் அதே தான் சொல்றீங்க. புரியுதுங்களா? சொல்றேன். விஜய் அப்படிதான் சொல்றாரு. கல்லாப்பெட்டி கூட்டணி இந்த ஊழல் செஞ்சு சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் கூட்டணி அமைக்கிறாங்க. அவர் ஊழல் செய்யலையா? என்ன பண்ணது? சுறாவளை பத்தி 1 லட்சம் 1.5 கோடி ஏதோ கோடியே காட்டினாரு. அதுக்கு பேர் ஊழல் கிடையாதா? காருக்கு டியூ கட்டல ஏதோ ஒண்ணு சொல்லி அதுக்கு வருமானம், அது ஊழல் கிடையாதா? ஏங்க ஊழலை பத்தி பேசுறது அவருக்கு என்னங்க இருக்குது? எங்க நீங்க வரையா? பல்வேறு ஊழல் வழக்குகளை செஞ்சிருக்காங்க. தான் சம்பாதித்த சொந்த பணத்தை வைத்துதான் இங்க தெளிவா சொல்றாங்க. அவர் ஊழல் ஃபர்ஸ்ட் தன் முதுகை தான் திரும்பி பார்க்க வேண்டும், அடுத்த முதுகை சுரண்டி விடுவதற்கு. தான் முதுவை தான் திரும்பி பார்க்க வேண்டும். உன்னுடைய முதுவை அழுக்காக இருக்கிறது, நீ அடுத்த உன் முதுவை சுரண்டி பார்க்குவதற்கு நீ சரியில்லை. உன்னுடைய கருத்தில் சரியாக இருக்கிறதா? நீ தன்னை தானாக நீ சரியாக இருக்கிறாயா, சரியான பாதையில் செல்கிறாயா என்பதை நீ தட்ட தெளிவாக இருந்து கொண்டு அதன் பிறகு நீ அடுத்தவர்களை நீ பேச வேண்டும். இதே சரியில்லை. உண்மையிலே பல குற்றங்கள், குற்ற வழக்குகள், பல வருமான வரி சோதனைகள் உண்மைதே இருக்கிறது. ஆனா நிரூபிக்க முடியல. என்ன நிரூபிக்க முடியல? வருமான வரி சோதனை நடந்துச்சு. ஆனா என்ன நிரூபிச்சாங்க? எதுவும் இல்ல. கரூர் பிரச்சனையில 41 உயிர் போனதுக்கு ஓடி போயிட்டாருங்க. நீங்க கரூர் பிரச்சனை எங்க வந்தாரு? கரூர் பாதிக்கப்பட்ட மக்களோட கூட நின்று போராடுனுங்க. இன்னைக்கு கூட நின்று போராடக்கூடிய கூட நின்று போராடினால் அந்த மக்களோடு இருக்கக்கூடிய வழிகளையும் அவர் உணர்ந்திருப்பாரு. அவர் அங்க இருந்தாருன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கோம். எங்க 41 உயிர் இன்னைக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க கூட நிக்காம அவரு விட்டியும் பிரஸ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போனாரா? அன்னைக்கு மறுநாள் 2 நாள் கழிச்சு வீடியோ போட்டு பிரஸ்ல சொல்லியிருந்தா என்ன? ஏன் பிரஸ்ல சொல்லல? மறுநாள் போட்டு வீடியோ எடுத்து சிஎம் கண்டனத்துக்கு உரியதுன்னு சொல்லி பேசினார்ல, காணொலி வெளியிட்டார்ல. ஏன் அந்த காணொலி எல்லாத்தையுமே அங்க பேச வேண்டிய எல்லாத்தையுமே அன்னைக்கு திருச்சியில பிரஸ் கேட்கும் போது பேசிருக்க மன உளைச்சல் இருந்தாரு. என்ன மன உளைச்சலுங்க? வர எல்லாத்துக்கும் உங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே மன உளைச்சல் தாங்க. 41 இருக்கு. அப்படி மன உளைச்சல் மாதிரி தெரியலையே.
மறுநாள் வீடியோ காணொலியை பார்க்கும்போது சேவகுலாம் பண்ணி ட்ரிம்மெண்ட்லாம் வந்து உட்காந்துருந்தாரு. அந்த கரூர்ல சம்பவத்துல இருக்கும்போது அப்படியே இருந்தாரு. அது திட்டமிட்ட சதி அப்படின்னு. எது திட்டமிட்ட சதி? திட்டமிட்ட சதி. விஜய் வந்து டிராப் பண்ணிருக்காங்க. என்ன கிராப் பண்ணிருக்காரு? விஜய வந்து திட்டமிட்டு இந்த சிக்க வைக்கிறதுக்கு ஒரு கிராப்பும் கிடையாதுங்க. அந்த இடத்துல அவங்கதான் வந்து இடம் வேணும்னு சொல்லி அந்த இடம் போதாதா போதுமானதாங்கிறது அவங்கதான் போயிட்டு காவல்துறையிடம் அனுமதி பெற வேண்டும். அது அவங்க மீது குற்றச்சாட்டு, அவங்க மீது தவற வைத்துக் கொண்டு தமிழ்நாடு அரசு மீது போய் பழி போட்ட என்னங்க இது? எல்லா கட்சிகளும் தாங்க இது மாதிரி நடத்துறாங்க. கூட்டம் கூடுகிறது என்று அவங்க நல்லா தெரியும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தானே நீங்க இடம் வாங்கணும். எடுத்துக்கிட்டு திரும்ப மேல்முறையீடு. விஜய் அவர்களுக்கு கூட்டம் அதிகப்படியான கூட்டம் கூடுறது எல்லாருமே நேரடியா பார்க்கக்கூடிய. ஆமா, கருத்தில் செம பெரிய கூட்டம். அது எப்ப கருத்தில் பேசவே முடியாது. மைக்கு கேட்டுனா அல்லா கொள்ளுன்னு சொல்லுவாங்க. கடகடன்னு ஒப்பிப்பாங்க. அந்த மாதிரியான கூட்டம் கூடும்போது அதெல்லாம் கூட்டம் கூடும்போது எந்த இடத்துலயும் கூட்டம் நடத்த முடியாத அளவுக்கு சூழ்ச்சி செய்யறாங்க. ஆமாமா, அவங்க கருத்தில் இருந்தா பேசுறாங்க. திமுக ஏறி அடிக்கிறாங்க. செம்ம ஸ்பீச்சர் அவங்க எல்லாம். அப்புறம் பயந்து தானே ஆகணும் தமிழ்நாடு அரசுலாம். மைக்க நீட்டினவுடனே டபாத்து பேர் கொள்கையை பேசுறாங்க. கொள்கை தலைவரை சொல்லுடான்னா 5 தலைவர் பத்தி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுறாங்கப்பா. அப்ப அவங்களை பயந்து தானே ஆகணும் நம்ம தமிழ்நாடு அரசு. இட்டுன்னு போறவரெல்லாம் வந்துட்டு புஷியானந்த் வந்து பெரம்பூர்ல பேசுறாரு. 180 தொகுதிகள்ல தாவேகா வெற்றி பெறும். கருத்து கணிப்பு சொல்லிட்டாருல. அப்புறம் அவர் சொன்னா ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பா. ஜெயிக்கக்கூடிய கட்சி தான் அது. ஏன்னா கருத்தில் இருக்கிற வலிமையான கட்சி. மக்களுடைய ஆதரவு அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றாரு. இருக்குங்க. மக்கள் ஆதரவு 2026 தெரிஞ்சிடும். மக்கள் ஆதரவு யாருக்குன்னு. 2026 வாய்ஸ் அவடார்கள் எல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு மக்கள் தட்டு தெளிவா சொல்லுவாங்க. மக்கள் தான். அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அந்த ஸ்கிரிப்ட் தெரியுமா? அந்த எழுதிய பேப்பர் வெளியிட்டாங்க, பார்த்துருப்பீங்க. அவர் இன்னைக்கு இணையதளத்துல மிக வைரலா வர்றதே வந்துட்டு அந்த நடிகர் விஜய் அவர்கள் வந்து உண்மையாகவே அழுகல. அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க மேடையில. நடிகருக்கு இதெல்லாம் தேவையில்லை. இது வந்து அதை பார்த்து படிச்சு நடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. இணையதளத்துல அது வைரலா போயிட்டு இருக்கு. இன்னும் இப்ப வரும்போது கூட பார்த்துட்டு தான் வந்தேன். எமோஷனலா இருக்கிறது நடிக்கிறதா? அந்த ஸ்கிரிப்ட் காட்டுமாப்பா, நான் ஜூம்ல வீடியோல காட்டுமா? ஏங்க நீங்க வரியா? மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் வந்துட்டு ஒரு மக்கள் முன்னாடி இருந்துகிட்டு நான் திரையில தான் நடிக்கிறேன்னா மேடையில் வந்துமா நடிக்கணுங்கிற கேள்வி. இவ்வளவு விமர்சனங்களை சந்திச்சாலும் கூட விஜய் அவர்கள் களத்துல வந்து நான் முதல்வர் வேட்பாளர் தீர்மானிக்கிறாரு. சீமான் அவர்கள் எவ்வளவு விமர்சனங்களை சந்திச்சாலும் 234 தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்துறாரு. அந்த தைரியம் திருமாவர்களுக்கு இல்ல. கூட்டணி எப்பவுமே கூட்டணியிலேயே இருந்துகிட்டு இருக்காரு. நான் தெளிவா சொல்றேங்க. நாங்கள் எப்போது எங்கு எதன் அடிப்படையில் நாங்கள் தனித்து நிற்போம் என்பது எங்கள் தலைவர் முடிவெடுப்பார். புரியுதுங்களா? எங்க தலைவருக்கு தெரியாத அரசியல் எவருக்கும் தெரியாது. 35 வருஷம் இந்த அரசியல் களத்தில் நின்றுருக்காரு. சராசரி சாதாரணமான ஒரு மனிதர் கிடையாது. பல பட்டங்களை பெற்றவர், வழக்கறிஞர், பிஹெச்டி முடித்தவர். அவருக்கு தெரியாத அரசியல் கிடையாது. எந்த சூழலில் எப்போது நாம் தனித்து நிற்க வேண்டும், 234 தொகுதியில் என்கிற காலம் கனியும் போது எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக நிற்பார். அவரையும் நாங்கள் முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்கிற எண்ணம் என்னை போன்ற கடகோடி தொண்டர்கள் வரைக்கும் ஆசை இருக்கிறது. இல்லாமல் கூட்டணியிலே இருந்தா எப்படிங்க முதல்வர் ஆவாரு? திரும்ப முதல்வர் ஆவாரா? வாய்ப்பு இருக்கா? எங்க தலைவர் கண்டிப்பாக அந்த முடிவு எடுப்பாருங்க. முடிவு எடுத்தா எங்க தலைவருக்காக நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம். உழைப்பதற்கு பல லட்சக்கணக்கான சிறுத்தைகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கிராமங்களிலும் கிளைகளை கொண்ட கழகம் 234 தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எழுச்சி தமிழர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு என்னை போன்ற கடகோடி தொண்டர்களின் விருப்பம் அது. அது ஒரு நாள் அமையும். கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். சிந்திய ரத்தம் மீன் போகாது, சிறுத்தைகள் கூட்டம் பின்வாங்காது. இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள், திருமாவளவரின் தம்பிகள் நாங்கள் இருக்கிறோம் என்று எழுச்சி தமிழர்கள் எங்களுக்கு கொள்கை ரீதியாக கருத்தியல் ரீதியாக எங்களுக்கு வளர்த்து இருக்கிறார். புரியுதுங்களா? இந்த கருத்தியல் மாதிரி பேச சொல்லுங்களேன் பார்ப்போம். இந்த கருத்தியல் இப்ப எங்களுக்கு சொல்லல தலைவர். 1990 காலகட்டத்தில் கட்சியை துவங்கிய போதே இதை எனக்கு சொன்னார். அப்படி சொல்ல வேண்டிய கருத்தியல தான் ஆட்சியும் அதிகாரத்தின் பங்கு. புரியுதுங்களா? அந்த கருத்தியல பேசுறாரு. அன்னைக்கு பேசிய கருத்தியல் தான் இன்னைக்கு வந்து எல்லா கட்சிகளும் பேசுறாங்க. இன்னைக்கு தமிழக கட்சிக்காரங்க அதை முன்மொழிகிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அப்போ சொன்னாரு. ஆமா சொன்னாரு. இப்ப ஏன் சொல்ல மாட்டேன்? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று முதலிலே முழங்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். இப்ப ஏன் அதை முழங்கலன்னு கேக்குறேன். அதுதான் கேக்குறேன். எங்களுக்குன்னு ஒரு காலம் வருங்க. இப்ப வந்து அந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு முழங்கினா சனாதனவாதிகளுக்கும் சாதியவாதிகளும் காரணம் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வழிவகை செஞ்சிருவோம். கூட்டணியில் பிளவுபடுத்த வேண்டாம், கூட்டணியில் ஒற்றுமையாக செயல்படுகிறோம். அந்த ஒற்றுமை இன்னும் நிலைக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் விரும்புகிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கோரிக்கையே நான் வைக்க மாட்டேன் சொல்றது என்ன அர்த்தம்? ஏங்க தெளிவா சொல்றேன். இதுக்கப்புறம் முட்டாள்தனமான உங்க மேல எனக்கு வந்து தவறான பார்வை வருதுங்க. நெறியாளருக்கு ஒரு முறை சொன்னா போதும், பல முறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்களுடைய இந்த 2026
ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று கேள்வி கேட்கக்கூடிய முன்மொழியக்கூடிய காலம் அல்ல. அந்த தேவை ஒரு காலம் வரும். அந்த தேவை இப்ப ஏற்படல அப்படின்னு எடுத்து அவ்வளவுதான். அந்த தேவை ஏற்படலைங்கிறத விட இது அந்த காலம் அல்ல. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று விடுதலை சிறுத்தைகளும் தோழமை சக்தியிலும் முற்போக்கு சிந்தனையாளர்களும் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி இருக்கக்கூடியவர்களும் முன்மொழியக்கூடிய ஒரு இது இல்ல. இது அப்படி முன்மொழிந்தால் சனாதனவாதிகளும் சாதியவாதிகளும் கால் ஒன்று நினைப்பார்கள். அவர்களுக்கு வழிவகை செய்துவிடும், கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுவிடும் என்று எங்க தலைவர் வந்து முன்னாடி எச்சரிக்கையா வந்து சொல்றாரு. எங்க தலைவர் ஓபன் ஸ்டேட்மெண்ட் வர்றாரு. இதுக்கான காலம் வரும்போது விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பாக இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை முன்மொழிவார்கள். அது முழங்கிய முழக்கம் தான், புதிதான முழக்கம் அல்ல. அது நாங்கள் 1990 காலகட்டத்திலே முழங்கிய முழக்கம். இது இன்று பரவப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்சி தரப்புகளிலும் இது பேசப்பட்டிருக்கிறது. இது எங்களுக்கான பெருமை. இது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்கிற முழக்கம், விடுதலை சிறுத்தைகள் முழங்கிய முழக்கம், விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர்கள் அன்று சாதியவாதி, அன்று சாதி தலைவர் என்று முத்திரை குத்தப்பட்ட தலைவரின் வாயால் உச்சரிக்கப்பட்ட முழக்கம் இன்று எல்லா கட்சிகளும் இன்று அந்த முழக்கத்தை முழங்குறாங்க. இல்ல பேசப்படக்கூடிய ஒரு முழக்கமாக இன்று இருக்கிறது, பேசப்படக்கூடிய ஒரு கருத்தியலாக இருக்கிறது. யாரால? அன்னைக்கு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக போராடி எழுச்சி தமிழர்கள், ஒரு சாதி தலைவர் என்று முத்திரை குத்தப்பட்ட தலைவர், அவர் முழங்கிய முழக்கம் என்று எல்லா சமூகத்திலும் எல்லா அரசியல் களத்திலும் பேசப்படுகிறது. இது எங்கள் தலைவருக்கு கிடைத்த வெற்றிங்க, இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றியை நாங்கள் கொண்டாடுவோம், ஒட்டுமொத்த சமூகமும் கொண்டாடும். தமிழ் சமூகத்திற்கு கிடைத்த வெற்றியை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ திமுக கூட்டணியில கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த எத்தனை சீட்டுக்கு நாங்கள் இரட்டை இலக்கில் உறுதியாக இருக்கிறோம். இரட்டைப்படை இலக்கில் உறுதியாக இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், அப்போது தலைவரும் தலைவரின் உடன்பட்ட இரண்டாம் கட்ட தலைவர்களும் செல்வார்கள். அப்போது என்ன முடிவு செய்யறாங்களோ, எங்கள் தலைவர் எதற்கு கைகாட்டுகிறாரோ அந்த அசைவுகளுக்கு நாங்கள் இரட்டை இலக்கத்துல சீட்டு கிடைக்கலன்னா நான் அதுதாங்க சொல்றேன். ஒரு வார்த்தை கேள்வி கேட்டுட்டீங்க, அப்புறம் மீதி நான் தானே சொல்லணும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பாங்க, ஒவ்வொரு கட்சி அழைக்கிறாங்க, வருங்களா? முஸ்லீம் லீக் அழைச்சாங்க, அடுத்து வந்து மக்கள் நீதி மையம் அழைக்கிறாங்க, ஒவ்வொரு இதை அழைச்சிக்கிட்டு இருக்காங்க டேட்டு. அந்த அண்ணன் பாலு அவர்களின் தலைமையில் இயங்கக்கூடிய குழுக்கள் வந்து ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளையும் அழைத்து தலைவர்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அதுபோல விடுதலை சிறுத்தைகளையும் அழைப்பு விடுப்பாங்க. அந்த அழைப்பு விடும்போது எங்களுடைய தலைவர் உட்பட இரண்டாம் கட்ட தலைவர்கள் சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த என்ன கூட்டணி கட்சிகள் எந்த தொகுதி பங்கீடு என்று பேச்சுவார்த்தை நடத்துவார். அதில் எங்களுடைய தலைவரின் என்ன ஒப்புக்கொள்கிறார், அந்த அவரின் தலைவரின் கண்ணசைவு தாங்க. இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக 35 வருஷமா களமாடி வருங்க. அவருடைய கண்ணசைவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம், அவரின் கை அசைவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். அப்படிப்பட்ட சிறுத்தைகள் தான் விடுதலை சிறுத்தைகள், அப்படிப்பட்ட போராளிகள் நாங்க. புரியுதுங்களா? பல இரட்டை இலக்கத்துல சீட்டு கேட்பாரு, கிடைக்காத பட்சத்தில் சிறுத்தைகளுடைய கிடைக்காது நீங்க சொல்றீங்க, நாங்க கேட்போம். எங்களுடைய கோரிக்கைனா ஏத்துக்குவீங்களா? நான் தான் சொல்றேன், சாதியவாதிகளும் மதவாதிகளும் காலொன்று நினைக்கிறார்கள். எங்கள் தலைவர் முடிவெடுப்பில் நான் தலைவர் கிடையாதுங்க. எனக்கு மேல இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு கீழே மாநில செயலர் இருக்காங்க, அவங்க செயற்குழு கூட்டுவாங்க, பொதுக்குழு கூட்டுவாங்க, அவங்க கூட்டி முடிவெடுக்கிறதுங்க. ஒரு சராசரி தொண்டை நான், தலைவருடைய களமாடக்கூடிய கருத்தில் ரீதியான பிள்ளை நான், அவ்வளவுதான். நான் இது முடிவெடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. எங்கள் தலைவர் முடிவெடுத்து அதன் அடிப்படையில் எங்களுக்கு அறிவுரை வழங்குவார், அதன் அடிப்படையில் களமாட வைப்பார். அந்த களத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது எந்த களமாக இருந்தாலும் சரி. நாங்கள் பல களங்களை பார்த்த விடுதலை சிறுத்தைகள், அவர் பல தேர்வுகளை சந்தித்திருக்கிறார், பல தோல்விகளை சந்தித்திருக்கிறார், பல வெற்றிகளை இப்ப சூடி வருகிறார். அப்படிப்பட்ட தலைவர் எந்த பார்வையில் கண்ணசைவு ஏற்பட்டாலும் அந்த பார்வைக்கு நாங்கள் உடன்பட்டு அவரோடு பயணிப்பதற்கு இருக்கிறோம். அவர் கை அசைவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம், கண்ணசைவுக்கு கட்டுப்பட்டு செயல்படுகிறோம். இதுதான் நீங்கள் கருத்தில் ரீதியான எழுச்சி தமிழர் வழியில் களமாடக்கூடிய சிறுத்தைகளின் பங்கு. அவ்வளவுதான். பல்வேறு வகையான கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி. நன்றி நன்றி தொடர் மகேஷ்.